கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்கயா. இதெல்லாம் போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயமானயா. ஹாய், ஹலோ, வெல்கம் டு மணி ஃபன் பிளாக்ஸ். இப்போ சும்மா ஒரு ஜாலியான ஒரு வீடியோ தான் பண்ண போகிறோம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம இருக்கிறது வில்லேஜ் தான். சொல்ல தண்ணிங்க தான் நிற்க மாட்டாங்குது. நம்ம எந்த இடம் அதிகமாக பள்ளம் இருக்குது அங்கே தான் நிற்கும். என்ன வாட்டை தானே நிற்கும் வாட்டையோ. இது வந்து கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்கயா. இதெல்லாம் போட்டு கொடுக்கறதே பெரிய விஷயமானயா. அழகி இலையில கிளவிய பார்த்துலாம் அந்த மாதிரி பாட்டு பாடுறிய. லேடிஸோட மனும் குளிக்க போறான். வாங்க. ஏய், வாய முன்னேந்து போட. எதா அசியமா பேச போற. நீ லவ் பண்றான், நான் தான் கூப்பிட்டு சொல்றேன். நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அப்படியே பொங்கிருங்க. பொண்ணுங்க குளிக்கிறது வேணா, பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல நம்ம குளிக்கிறதுனால என்ன? இப்ப இப்படி சொல்றிய, அங்கங்க கோயிலுக்கு ஆத்துக்கெல்லாம் போறாங்க. அங்க எப்படி இங்கிட்டு பொண்ணுங்க குளிக்குது, இங்கிட்டு பையலுங்க குளிக்கிறாங்க. அது மாதிரி போய் குளி. இப்போ வந்து நம்ம கேள்வி வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல நான் பாரு இது சில ஏயா, நீ வச்சிருக்கிற செல்லு அதையும் நீ வேற பெருமையா வேற சொல்லிக்கிறியா? வாழ்நாள்ல சந்தோஷமா இருக்க டைம்ல சந்தோஷமா இருந்துருக்கு. ஏன்னா மற்ற டைம் எதுவுமே இருக்குன்னு நினைக்கிற டைம்ல இருக்க முடியாது. இருக்க போறோம், சும்மா வீட்டுல இருக்க வளவளன்னா நாங்கெல்லாம் கேம் பயங்கரமா உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு. ஏதாவது சொன்னா பிரிச்சு விட பார்த்து பிரிச்சுதான் வந்துவான். கையை தனியா, கால் தனியா, குடல் தனியா, தலை தனியான்ட்டு ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு பேசுறா. பொட்ட மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. பேச்சுல சொல்லக்கூடாதுவா? வெயில் ஓவரா அடிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. சரி, அதான் சரி குளிக்க போலாமா, கேணிக்கு போலாமா, இல்ல நம்ம வீட்லயே குளிக்கலாமா? ஆனா குளிக்கணும், அதுதான் மேட்ரு. ரொம்ப வெயில் அடிக்குது, சரிங்களா? அதுதான் ஒண்ணுமே பண்ண முடியல. சரிதான் குளிக்க போலாம், அந்த மட்டும் சும்மா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். என்ன மணி, போலாமா? இப்போ உங்களுக்கு வந்து நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னா காமிக்க போறான், வந்து பாருங்க. ஆமா, ஒரு ஒரு நீச்சல் எப்படி அடிக்கிறதுன்னு காமிக்க போறாரு. நம்ம நீச்சல் அடிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீச்சல் அடிக்கிறதுலாம் எல்லாமே ஈஸி தான். சும்மா நீங்க கையை மேல அழுத்தினா போய் மேல வந்துருவீங்க, சரிங்களா? அதுக்குன்னு திடீர்னு நீங்க போய் குதிச்சு கையை மேல அழுத்திடாதீங்க, உள்ள போயிருவீங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. சும்மா தெரிஞ்சா யாராவது கூட்டிட்டு போயிட்டு சொல்லி கொடுக்க சொல்லி அப்படி மட்டும் பழகுங்க. கேணியில குளிச்சுட்டு இது பண்ணி கிடக்காதீங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாட்டம் குதிச்சோம் அப்படின்ட்டு எங்களை போட்டு கேட்டீங்கன்னா கடைசியில டெட் பாடியா தான் கிடப்பீங்க. ஆமா ஆமா, அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேங்க, சாரி ப்ரோ. நம்மளாம் அப்பவே அப்படி ப்ரோ. இப்போ சொல்லுவாங்க, இப்போ நாங்க திமிங்கலம் வந்தா கூட அது கூட போட்டியே போடுவோம். யாரு சொல்லுங்க, ஓடி போயிருவோம், குதிச்சுதான் மாட்டோம். அதனால கேணிக்கு போனோமா, குளிச்சோமா, வந்தோமான்னு மட்டும் இருக்கும். உனக்கு நீச்ச முடியுமா? நீயே எனக்கு கத்து கொடுத்துட்டா, அவன் கத்து கொடுக்கவா? நான் தான் அவனை கத்து கொடுத்தேன். அதனாலதான் சொல்லுவாங்க நீச்சல் தெரியுமா கேட்கிறேன். தெரியுமா? நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்னு. நீ என்ன கத்து கொடுக்குறியா? ஓகே, நீ என் கூட தான் குளிப்பியா? அவங்களதான் முடியும். அதான் என் கூட எப்படி குளிப்ப? ஏதாவது கிளவி இருந்துச்சுன்னா போய் நீ குளிப்ப. என் கூட எப்படி குளிப்ப? ரொம்ப வெயில் அடிக்குதுங்க உள்ள. எவ்வளவுதான் நம்ம வெயிலே கிடக்கிறது ப்ரோ. அப்படியே பேக் கேமரா வீடியோ எடுக்கிறியா? சொல்லுங்க, நீ பிடிச்சி எடு.
முடியல ப்ரோ, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு அப்படின்னு படுத்து கிடக்கு. நமக்கு ஆசைதான், என்ன பண்றது, வேலை கிடக்குது. குளிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு குளிச்சுட்டு நமக்கு அடுத்து ஒரு வேலை இருக்கு, அங்க கொஞ்சம் வெளியே போகணும். அப்படியே போயிட்டு வேலையை பார்ப்போம். என்ன சொல்ற? அப்படியே வாங்க, அப்படியே கேள்வி போட்டு போயிட்டு. வெயில் ரொம்ப ஓடாடிக்குதுங்க. இப்படியே போயிட்டு இருந்தது, அவ்வளவுதான். இப்போ ஏப்ரல் மாசம், இன்னைக்கு தேதி 5 ப்ரோ, தேதி 5. இன்னும் ஒரு 5 நாள்ல தலைப்படம் ரிலீஸ். அப்புறம் பாருங்க 10ஆம் தேதி வரட்டும் தலைப்படத்துக்கு. ஐயோ ப்ரோ, நாங்க வெளியில இருக்கோம் தெரியுங்கள. ஆமா ஆமா, பாரு படத்துக்கு போய் வெளியில இருக்கா, யாராவது முடிஞ்சா 2 கிலோ கறி வாங்கி வந்து கொடுங்க, பாவம் சாப்பிட்டோம், வெளியா இருக்கலாமா. ஐயோ போய பாத்து, நாங்கெல்லாம் படத்துக்கு போவோம். பாரு படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், தியேட்டர் பாஸ் பண்றோம், அப்படியே தெருக்கியோட போறோம். ஐயோ 10ஆம் தேதி உங்களுக்கு தனியா ஒரு vlog வருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்களா. அது அப்படியே சூப்பரா இருக்க போது, பாருங்க. என்ன பண்ண சொல்ற? இவன் அன்னைக்குன்னு எங்க கிடப்பானே தெரியாது, கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் இல்லைங்க, பார்ப்போம். மணி, நாங்களாம் கேம் பயங்கரமா லெஃப்ட் ஹேண்டா, எப்படி லெஃப்ட் ஹேண்ட் இது பண்ணுவாங்க, எப்படி ரைட் ஹேண்ட் பண்ணுவாங்க அப்படிதான் இருக்கு. என்ன ஏன் நான் ரைட்டு தான், ஆனால் நான் ரைட்ல தான், நான் லெஃப்ட் தான். சரிண்ணா இது போட்டு. One, 2, 3. எங்கேயா பிடிக்கவே இல்லை. நினைப்பேன் சரியா, ஈஸியா சாய்ச்சிடாது, எனக்கும் தெரியும். சரி சாய் என்ன பண்றது, பிடிக்கணும்ல. ஏன் நீ சாய், நான் ஏன் ஜெயிக்கணும்? நீ சாய் ஜெயிக்கணுமா, நான் சாய்க்கணுமா? சாய்ச்சிடையா இல்லையா சாய்ங்க, சாயனா சாயா, நீ சாய்டா, சாய் சாய் சாய்ச்சிடாது அப்படி. பின்னாடி போயா மணி, நான் தான் ஜெயிப்பேன். செவச்சிக்க முடிஞ்சா? ஓ அந்த அளவுக்கு தெரியுமா? இங்க பாரு மணி, ஆனா கட்டு மஸ்தான உடம்பு. அதாவது பேச்சுல எதுவுமே செய்யக்கூடாது, செஞ்சுட்டு தான் பேசணும். சாச்சிட்டு பேசு. சாச்சிட்டு பேசுனா ஏன் நீ சாச்சிட்டு பேசு? சாய்க்கிறோம். இதுதான் போங்காட்டம், கைய பிடிச்சி சாய்க்கிறா. ஏன் அப்புறம் அடுத்த சரிவா ரைட்டுக்கு வா ப்ரோ. பிரதர் இப்ப பாருங்க நம்ம ஆட்டத்தை, என் பலத்தை என்னோட வாய முன்னேந்து போட. அப்படியே அதிகமா பேசுற. வா வா இருப்பாயா ஆரம்பிக்கவே இல்லப்பா. வா ஆறாவது அழுத்தி பிடிச்சா ரெடி ஸ்டார்ட். 1 2 1 2. ஏன் தூ போய் சாய்க்கலான்னு பாக்குறியா? மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ரெடி ஸ்டார்ட். போங்காட்டம் வரக்கூடாது. போங்க கட்டிலே பிடிச்சி 3. முடிஞ்சு கையாளி தூக்குறாங்க. கையை தூக்கிட்ட நீங்க, கையை தூக்காதான் வரணும்.
வேற ஆட்டம்னா ஒரு சில விஷயம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதா மனுஷன். எல்லா விஷயத்தையும் எல்லாருமே கரெக்டா இருக்க முடியாது. நான் நானும் ஒத்துக்க மாட்டேன். நான் விளையாட்டு இருக்கியா கையா நீ தூக்கிட்டு செய்யறா தப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா கையை பிடிச்சி பிடிச்சி ஆகிட்டாரா ஆட்டம்னா ரெண்டாவது ஆட்டம் கையை தூக்கிட்டு அழுத்துற அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆட்டம்னா அப்படிதான் பண்ணுவேன். நான் ஜோசிட்டேன்ப்பா. என்ன ஒரு வெறி கொண்டு வாங்கிய சிவா நீ படத்துல பார்த்துருப்ப. நீ ஏன் கையை வச்சு சாய்க்க கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் வா நீ இப்ப. இல்ல ஏய் வாய முன் ஏந்து போட எதா அசியமா பேச போற. தண்ணி இருக்கா? தண்ணி குடிச்சுன்னா பாரு, ஒரு இந்த கையை தளபதி அரசியல் வந்துட்டாப்புல, பல ரேஸுக்கு போயிட்டாப்புல. இனிமே யாராலையும் எல்லாமே எல்லாம் பண்ணலாம். அதனால உங்களை மட்டும் நம்புங்க. யாராலையும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்க நம்புனீங்கன்னா எல்லாம் நடக்கும். ஓகே, இவங்க இதை சொல்றாங்க, அவங்க அதை சொல்றாங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை பற்றி அது இருந்தால் போதும். உங்களை எப்போவுமே தாழ்த்தி பேசிக்கிறோம் பேசாதீங்க, நினைக்கிறோம் நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே மேலே தான். அதனால உங்களை நம்பினா போதும். எல்லாருமே எல்லாமும் ஆகும். சரிதானே? இது சொன்னியே இது பாயிண்ட். ஓகே, அப்படியே பேசிக்கிட்டே நீங்க போலாம். நம்ம போக வேண்டியது அப்படியே கண்டிப்பாக